நைட்டு சீக்கிரமாவே பால்லாம் குடிச்சிட்டு தூங்கியாச்சு. அப்புறம் என்ன காலையிலே விடிஞ்ச உடனே கத்துன்னு கத்தி எங்களே எழுப்பி விட்டுற வேண்டியதானே. குட் மார்னிங் டா மகனே. மகம் ஃபுல்லா கொசு கடிச்சு வீங்கி இருக்குப்பா. எங்க இருந்து தான் வருதுன்னே தெரியல. கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கடிச்சு வச்சிருது. கொசு தொலையை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும். குளிச்சுட்டு போட்டு விடுறதுக்கான ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. கையோட கியூட்டி பைய குளிப்பாட்டியும் கூட்டு வந்தாச்சு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட வேற கிளப்பிட்டு இருக்கோம். காரணம் என்னன்றீங்க? தடுப்பூசி போடதான். எப்பயுமே அழுதுட்டு இருக்கவன் இன்னைக்கு அழவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல அழணும். தெரியுதா உங்களுக்கு? கொசு கடிச்சு வீங்கி இருக்குது. அப்புறம் அப்படியே நானும் குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டவே என் ஒய்ஃபும் குளிச்சு கிளம்பி நீட்டா ரெடி ஆயிட்டாங்க. சரின்னு அப்படியே வேக்சின் போடுறதுக்காக கிளம்பிட்டோம் வீட்ல இருந்து. ஊசி போட போறாங்களாமா எங்க தங்கத்துக்கு. எங்க தங்க வலி தாங்க மாட்டாமா. கொடுமையை மட்டும் பாருங்க. இனிமே 2 தொடையிலே 2 ஊசி வலிக்குள்ளா. தொடைய அசைக்க முடியாது. கையோட சின்ன சின்ன பேபி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பக்கத்துல இருக்க பார்மசி வந்துட்டு அப்படியே அங்க இருந்து கவர்மெண்டோட நர்சரி அதாங்க பால்வாடி ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் போலியோ அண்ட் ரோட்டா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு. அதுக்கான டிராப்ஸ் கொடுத்தாங்க. சரி ஒண்ணு இல்ல பாரு. அவ்வளவுதான் பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி அவ்வளவுதான் தேய்ச்சி விடணுமா? அப்படியா? அப்படி படுக்க வச்சுக்கோங்க. ஏறடா தங்க. காலை பிடிச்சிங்களா? கை வேண்டாம், காலை மட்டும் பிடிச்சிக்கோங்க. சரி ஏறடாமா. சரி சரிம்மா சரிம்மா. குழந்தையோட குரலை கேட்கும் போது மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் அந்த அழுகையை கேட்கும் போது லைட்டா வருத்தமாவும் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஃபீலிங். லைட்டா தெரியும். குத்தவே இல்லை, அதுக்கு அழுவாதல. ரைட்டு கையில கால்லன்னு மொத்தம் 3 வேக்சின், அப்புறம் சொட்டு மருந்துல 2 வேக்சின். இவ்வாறே மகிழ்ச்சிகரமாக இந்த விளாக் நிறைவடைகிறது நண்பர்களே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.